ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு என்னான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் சேம் மசாலாவாக வர்றதுனால ஆஃபாக பிரித்து மேக்னேட் பண்ணிடலாம். லெமன், மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சு, மேக்னேட் பண்ணதை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு பார்த்தா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து புதினாவெலாம் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அதோட நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதில் முந்திரி, பாதாம், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கசகசா இருந்ததுன்னா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ 2 அடுப்பையும் ஆன் பண்ணி வச்சு ஒரு ஸ்டவ்வில் பெப்பர் சிக்கனும், ஒரு ஸ்டவ்வில் பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு ஒன்றும் இல்லை, பிரியாணியில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வேலை இருக்கும். இப்போது நம்ம அது அடுத்த ஸ்டவ்வில் பேனை வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த சோம்பு, ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்க வேண்டியது தான். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அந்த பேனில் நல்லா வதக்கணும். வதக்கி தக்காளி சேர்க்கணும். தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த குக்கரில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பொரிச்சிட்ருக்கோம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கினதோட இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது தான். சின்ன வெங்காயம் நிறையா இதில் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கிட்டு இதுக்கும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை உள்ளே சேர்த்து இப்போ இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேலையே கிடையாது. நல்லா சிக்கன் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கி இதில் தண்ணி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற வரைக்கும் வேகணும். வெந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அது வரைக்கும் நம்ம அதை விட்டுறலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகா அதோட சேர்த்து வதக்கி தக்காளி எல்லாம் நல்லா வதக்க வேண்டியது தான். வதங்கினோடனே இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல, புதினா, கொத்தமல்லி, முந்திரி, பாதாம், அந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து மசாலா எல்லாம் பிரியாணி மசாலா, வெறுமிளகாத்தூள், உப்பு, தயிர் எல்லாம் உள்ளே சேர்த்து நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான். கொதிக்க வச்சோடனே அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அரிசியை உள்ளே சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணி காரம் செக் பண்ணிவிட்டு புதினா அப்பப்போ நான் இடையில ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதை கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ இங்கே சிக்கனில் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. வற்றினதில் உப்பு செக் பண்ணிவிட்டு வெறுமிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் பெப்பரோட டேஸ்ட்டு தான் அந்த பெப்பர் சிக்கனுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன பசங்க இருந்தாக்கா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க, காரமாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டி விட்டாக்க பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி உள்ளே சேர்த்துட்டோம். இங்கே நம்ம மேக்னேட் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதையும் லாஸ்ட்டாக உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து தம் போட்டால் பிரியாணி ரெடி. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, பெப்பர் சிக்கனும் ரெடி, பிரியாணியும் ரெடி. இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி இதில் நான் லெமன் புழிஞ்சி விட்ருக்கேன். லெமன் புழிஞ்சி சிம்மில் அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக கம்மி பண்ணி தம் போட்டோன்னா பிரியாணி ரெடி, பெப்பர் சிக்கனும் ரெடி. இப்போ செஞ்சு வச்சுருக்க பிரியாணியும் பாருங்கள், அரிசியெலாம் நல்லா கரெக்டான பதமுக்கு இருக்குது, உதிரியாக தான் இருக்குது. பெப்பர் சிக்கனும் ரெடி. இதோட நாங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு ஆட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு
உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பிரியாணி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள்.